வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சீஸி பிரெட் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பீஸா டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டோஸ்டரை வச்சு நம்ம கேஸ்லேயே இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி நீங்கள் பசங்களோட பாக்ஸில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலி ஆகிடும். முதல்ல இந்த பிரெட் சாண்ட்விச்க்கான ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி நம்ம சீஸ் தூவி அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். டக்குன்னு உங்களுக்கு ஒரு பீஸா கிரேவிங் வந்ததுன்னா இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம். சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் பிரெட், வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது. என்கிட்ட சில்லி இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த சாண்ட்விச்க்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் கொஞ்சம் மாறட்டும். அதுக்கப்புறம் 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா குக்காகி டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறினதுக்கப்புறம் 1 கப் பொடியாக சாப் பண்ணியிருக்கிற கோஸை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், கோஸ் இதெல்லாம் இதே எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். எந்த தண்ணியும் சேர்க்காதீங்க. கோஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். வெஜ்ஜி சாகி ஆகக்கூடாது, நம்ம க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பாயில்டு கார்ன் ஆட் பண்ணிங்கன்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃப்ரெஷ் கார்ன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. அடுத்தது ஒரு 3/4 கப் கலர் கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 கலரையும் சேர்த்து தான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய கேரட்டை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் 3/4 கப் வர அளவுக்கு துருவின கேரட் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக நல்ல ஒரு கான்டினென்டல் ஃப்ளேவருக்கு நான் ஒரு பெரிய சில்லரியோட தண்டுகளை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். சில்லரி தண்டுகள்லேருந்து நாரை எடுத்துகிட்டு அதை ஃபைனாக சாப் பண்ணி சேருங்க. சில்லரி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த மாதிரி உங்கள் டயட்டில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் இல்லைனா பாஸ்தா சீசனிங் சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக ஒரு 1/4 கப் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் சாண்ட்விச் ரெடி. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் நல்லா மயோனைஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மயோனைஸ் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கணுன்னா ஹங் கர்டு கூட நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடில் மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இன்னொரு சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தாராளமாக வேணும்னா நீங்கள் நிறைய ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தான் பிடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸ்டஃபிங்க்கு மேலே பீஸா சீஸை அப்படியே தூவி விட்டுருங்க. சீஸ் அப்படியே தாராளமாக தூவி விட்டுட்டு நம்ம மேயோ தடவின பிரெட் ஸ்லைஸை இந்த ஸ்டஃபிங்கோட ஸ்லைஸ் மேலே வச்சுட்டு ஜென்டிலாக அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்போ நம்ம பிரெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டோஸ்டரை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெட்டை ஓடிஜியில் டோஸ்ட் பண்ணிக்கலாம், கிரில்லில் டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரணமாக தோசைக்கல்லில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஹேண்ட் ஹெல்டு டோஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோஸ்டரை நல்லா சூடு பண்ணிவிட்டு பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டோட இன்னொரு சைட்லேயும் நல்லா பட்டர் தடவிடுங்க. நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற ப்ரெட்டை இந்த சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீஸும் மெல்ட் ஆகிடும். இன்னொரு டிப் என்னென்னா, சீஸை டேரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ணாதீங்க. சீஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சாண்ட்விச் நல்லா சீஸியாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் பொறன்னு ஆகி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் டோஸ்டர்லேருந்து எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இதை டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட பீஸா கிரேவிங்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலோ இல்லை சின்ன கிட்டி பார்ட்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸை பண்ணி நீங்கள் அவங்கள அசத்தலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். Until then, take care. Bye-bye.